வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்கிரோஸ். இன்னைக்கு நம்ம சுகாவோட ஒன் ஷாட், அதாவது அண்ணா டூ மாமா பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். இந்த 2 ஷாட் இருக்கு இல்லையா, இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி யாரையும் போட்டிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை என் மூளைக்கு மட்டும் தான் இப்படிலாம் தோணுதோ. ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்போது ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோமா? இப்போ நீங்க உங்க வீட்டு மாடியில நின்னுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்ல தான் சுகா நின்னுட்டு இருக்கான். பையன் இங்க பாரு. ஏற்கனவே 6 மந்த் கிராஸ் ஆயிடுச்சு. என் வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்? என் அம்மா கால்லயே விழுந்துட்டேன். ஆனா என் அம்மா ஒத்துக்கிற மாதிரி தெரியல. சுகா, நீங்க உங்க அம்மா கால்ல தானே விழுந்தீங்க. அது ஏன் என் அம்மா கால்ல விழுந்தேன், என் அம்மா கால்ல விழுந்தேன், ஏதோ அதிசயம் நடக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ பயான், நான் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக கால்ல விழுகிறது வேற. அம்மா, எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைன்னு நான் கிட்டத்தட்ட 1000 தடவை அதுக்கு நான் புஷ்அப் எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோ, இந்நேரம் கையெல்லாம் 6 பேக் வச்ச மாதிரி ஆயிருக்கும். சுகா, இதை தவிர நீங்க என்ன ஐடியா சொன்னாலும் எனக்கு ஓகே. இதை தவிர என்ன ஐடியா? சரி நீ சொல்லு பையன். நல்ல ஒரு ஐடியா, பெஸ்டான ஒரு ஐடியாவா நீ சொல்லு, நான் கேட்குறேன். நம்ம உங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாமா? சூப்பர். திரும்பி பழைய குருடி கதவை தொடடி. இங்க பாரு வயன், நீ நினைச்சிட்டு இருக்கியா என் அம்மா ஓகே சொல்லுவாங்கன்னு? என் அம்மா இது வரைக்கும் நான் ஏதாவது கேட்ட நோ அப்படின்னு சொன்னதே கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் வேண்டானா வேண்டாம், பையன் நீ கல்யாணம் பண்ணிப்பானா நீ ஊருக்கு கிளம்புன்றச்சு. எப்படா வருவேன்னு கெஞ்சிட்டு இருந்த என் அம்மா கிளம்பி போடா நான் ஏன்னு சொல்லுது. புரியுதா உனக்கு என்ன நடக்குதுன்னு? என்ன மட்டும் ஏன் உங்க அம்மாவுக்கு பிடிக்கல? அதான் தெரியல. நீ ஏதாவது ஃப்ராட்தனம் பண்ணியா என்ன? நான் என்ன பண்ணேன்? நான்லாம் எதுவும் பண்ணல. நான் ரொம்ப பாவமான பாப்பா. ஐயோ ரொம்ப தான். சரி சுகா, நீங்க வேற ஏதாவது ஐடியா சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு அவன் உங்களை வால்ல தள்ளி பென் பண்றான். தெரியும் தெரியும் உங்க ஐடியா இதுவா தான் இருக்கும்னு அப்படின்னு நீங்க அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போறீங்க. பயன், உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் கட்டிக்க போறவன் பைத்தியம் முடிச்சு சுத்திட்டு இருக்கான். என் அத்தை அம்மா மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அவளை தவிர வேற யாரை வேணா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் ஓகே சொல்றேன்றாங்க. இப்படி ஒரு அத்தை, இப்படி ஒரு புருஷன். சாமி. ஆமா, யாரை பத்தி பேசிட்டு இருக்க? சுகா, நான் செம்ம கோவம் ஆயிடுவேன். சரி சரி, இங்க வா இங்க வா அப்படின்னு அவன் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். உனக்கு புரியுதா நம்ம எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கோன்னு? அறிவில்ல, கொஞ்சமாச்சும் புரிய வேணாமா? உன் அம்மாவுக்கு தான் புரியல, உனக்கு கூடவா புரியல? இதுல நான் தாண்டா ஓவரா கஷ்டப்படுறேன். கஷ்டமா இருக்கு சுகா. நான் என்னடா பாவம் பண்ணேன்? உன் அம்மாவுக்கு ஏன் என்ன பிடிக்கல? தினம் தினம் உங்க அம்மாவை நான் அத்தைன்னு கூப்பிட்டதை விட அம்மான்னு கூப்பிட்டதாண்டா அதிகம். எப்பவுமே அம்மா அம்மா, அம்மா வாங்க பால் வாங்க போகலாம், அம்மா வாங்க கடைக்கு போகலாம், அம்மா அம்மா. எப்போ பார்த்தாலும் அப்படியே நான் கூப்பிட்டு கிட்டத்தட்ட என் அம்மாவை எப்படி பார்த்துப்பேனோ அப்படிதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளோ வருஷமும் உன் அம்மாவும் என்ன அப்படிதான் பார்த்துட்டாங்க, பெத்த பிள்ளையாட்டா. தினமும் சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து எல்லாமே உன் அம்மா என்ன அப்படி பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டாங்க. இப்போ என்னடா பிரச்சனை உன் அம்மாவுக்கு? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்னடா உங்க அம்மாவுக்கு பிரச்சனை? யோசிச்சு பாரு சுகா. நம்ம 2 பேருக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா நீயும் நல்லா இருப்ப, நானும் நல்லா இருப்பேன். நான் உங்க அம்மாவை அப்படி பார்த்துப்பேன்டா. உன் அம்மாவுக்கு புரியலையா? இங்க பாரு வயன், என் அம்மா ஓகே சொல்லிதான் நம்ம கல்யாணம் நடக்கும்னா இந்த ஜென்மத்தில் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ண முடியாது. நீ ஓகே சொல்லு, இன்னைக்கு நைட்டு ஜிமின் கார் எடுத்துட்டு வருவான். நம்ம 2 பேரும் கார் ஏறி எங்கேயாச்சும் சிம்லா, ஊட்டி அந்த மாதிரி போயிடலாம் வயன். ஹாப்பியாக இருக்கலாம் கொஞ்ச நாள். இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் அப்படியே போயிருக்கலாம். நம்ம பேபி பிறந்ததுக்கப்புறம் இங்கே வரலாம். கண்டிப்பாக என் அம்மா குழந்தைக்காக நம்மளை ஏற்றுப்பாங்க வயன், புரிஞ்சுக்கோ. சுகா, என்னால் அப்படி தூக்கி போட்டுட்டு வர முடியாது. உனக்கு என்னடா, நீ அங்கே தான் வளர்ந்த. உனக்கு இப்போ இங்கேருந்து போனால் கூட அது பெருசாக தெரியாது. ஆனால் நான் என் வீட்டை விட்டு வெளியே வந்ததில்ல சுகா. எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், அப்பா அம்மா கூடவே இருந்து. ஊருக்கு கூட நான் போக மாட்டேன் தெரியுமா? போனால் எனக்கு தூக்கமே வராது. இங்கே வந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும். நான் எப்படிடா வருவேன்? வயன், உனக்கு தூக்கம் வர்றதுதான் பிரச்சனைனா நான் உனக்கு தூக்க மாத்திரை கூட தரேன், ஓகே? சுகா, இல்லை என்னால் வர முடியாது. அப்படின்னா கிளம்பு, பிரேக்கப். சுகா சுகா, இப்படிலாம் பண்ணாத சுகா, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. தெரியுதுலடி அந்த மயிறு.
என்னால் மட்டும் முடியுமாடி? அதானடி உட்காந்து கெஞ்சிட்டு இருக்கேன். எல்லாமே ரெடியாக இருக்கு வயன், எல்லாமே ரெடியாக இருக்கு. நீ வந்தா போதும், நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். என் அப்பா அம்மா என்ன சொல்றது? உன் அப்பா அம்மா கிட்ட பேசிக்கலாம் வயன். நம்ம போய் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுவே சால்வ் ஆகும். நீ சொல்றது உண்மைதானே? உண்மைதான் வயன். கிளம்பலாமா? ம். ஏய், சீரியஸா வாடி சொல்ற? ம். வயன், ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுக்கோ. வந்துட்டு கோயிலில் வந்துட்டு இல்லை எனக்கு வேண்டாம், நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, புரியுதா? ம். இவ்வளோ நாள் வேணான்னு சொல்லிட்டு இப்போ நான் திடீர்னு ஒத்துக்கிட்டேன். இல்லை, யோசிச்சு பார்த்தேன். உண்மைதான். எனக்கு உன் அம்மாவை பற்றி தெரியும். சரியான ஸ்டப்பன். அவங்க ஒத்துக்கிட்டு தான் நம்ம கல்யாணம் பண்ணணும்னா இந்த ஜென்மம் 7 ஜென்மத்துக்கு நம்ம கல்யாணம் பண்ண முடியாது. நீ சொல்கிறதான் கரெக்டு. நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உன் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கு, நான் பாரு மற்ற மருமக மாதிரி கொடுமைப்படுத்துவேன். எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே. கண்டிப்பாக பாரு, மற்ற மருமகங்க பண்ணுற மாதிரி நானும் பண்ணுவேன். உன் அம்மாவை தினம் கஷ்டப்படுத்துவேன். சரி சரி, அதெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். எப்போ கல்யாணம் பண்ண போகிறோம்? ஆக்சுவலாக நான் டேட்லாம் பார்க்கல வயன். நீ ஓகே சொன்னால் எனக்கு அதான் நல்ல நாள். ஸோ நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம்னா நம்ம இன்றைக்கே வீட்டை விட்டு போகணும்ல? ஆமாம், நீ போயிட்டு உனக்கு தேவையான திங்ஸ் தான், இட்ஸ் மீன் உனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவை அப்படின்றத மட்டும் எடுத்துகிட்டு வா போகலாம். சுகா சொல்லு வயன், எனக்கு கைவிட்டுற மாட்டல்ல? ஏய் என்னடி அப்படின்னு அவன் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு தெரியல சுகா, இது வரைக்கும் நீ கேட்டு வேண்டாம் நம்ம பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி சொன்னப்போ ஒரு பயம் இருந்துச்சு. எங்கே நீ என்னை விட்டு போயிடுவியோ, என் சுகா எனக்கு கிடைக்க மாட்டானோ அப்படின்ற பயம் இருந்துச்சு. பட் இப்போ நான் ஓகே சொன்னப்போ அந்த பயம் இல்லை. ஆனால் இப்போ உன் சுகா ஒரு வேளை உன்னை ஏமாத்திட்டா, அவனை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுதுடா. ஆனால் என்னால் உன்கிட்ட மறைக்க முடியல. மனசில் ஒன்று நினச்சிட்டு என்னால் உன்கிட்ட ஒன்று சொல்ல முடியாது. அதான் நான் கேட்குறேன், என்னை ஏமாத்திட மாட்டல்ல? வயன், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் செத்தா கூட ஆவியாக வருவேன் வயன். ஏய் என்ன பேசுகிற? இப்பெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நீங்கள் சுகாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. வயன் சொல்லு சுகா, இப்பெல்லாம் பிடிக்காதடி. ஏன்? அப்புறம் ஏதாவது ஆயிடும்டி. அப்புறம் ஏதாவது ஆயிடுனா என்னாகும்? அதெல்லாம் சொல்லக்கூடாது, ரகசியம், ரகசியமா. நீ போயிட்டு அவனோட முக்கியமான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக வா. நம்ம நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் நீ என்னை டைட்டாக ஹக் பண்ணிக்கோ, ப்ராப்ளம் இல்லை. அப்படியா? நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் சிஸ்டர் பெட்டில் உட்காந்துட்ருக்கா. என்ன வயன் ஒரு மாதிரியாக வரேன், என்னாச்சு? நான் ஓடி போகிறேன். எங்கே தெரியல. 100 மீட்டரா இல்லை 400 மீட்டரா? ஏய், நான் வீட்டை விட்டு ஓடி போகிறேன். வீட்டை விட்டு ஓடி? ஏய், வாட் டு யூ மீன் பை வீட்டை விட்டு ஓடி போகிறேன்? அதான். வயன் பைத்தியம் கிதாயிட்டியா என்ன? எனக்கு வர வழி தெரியல. வயன் இங்கே பாரு, இதை பற்றி நீ இன்னும் நம்ம அப்பா அம்மா கிட்ட பேசவே இல்லை. ஒருவேளை அவங்க ஓகே சொல்லிட்டா? அவங்க ஓகே சொன்னாலும் சுகாவோட அம்மா ஓகே சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை நம்ம அப்பா அம்மா சுகாவோட அம்மா அப்பா கிட்ட போய் பேசினா அவங்க ஓகே சொல்ல மாட்டாங்க. ஏன் இங்கே பாரு, இதுக்காகலாம் இப்படி முடிவு பண்ணாதடி. நான் அப்பா அம்மா கிட்ட ஓகே வாங்காமலாம் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக சுகா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் தாலி கட்ட சொல்வேன். வயன் ஆர் யூ மேட்? லைட்டா. ஆனால் எனக்கு வேணும். எனக்கு சுகா இல்லாமல் இருக்க முடியாது. ஏற்கனவே 9 வருஷம் சுகா இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கப்புறம் என்னால் சுகா இல்லாமல் இருக்க முடியாது. நான் சுகாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா நான் செத்து போகிறேன். நீங்கள் உங்கள் கபோர்டை போய் டப்புன்னு ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் சிஸ்டர் உங்ககிட்ட தான் வரா. இங்கே பார் வயன், சொல்லுடி. இப்படி பண்ணாத வயன், நாளைக்கு நம்ம குடும்பமே கஷ்டப்படும் வயன். நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், ஓகேவா? நான் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். வயன், எனக்கு செம்ம கோவம் வருது. அவனுக்கு கோவம் வருதுன்னு தெரியும். ஆனால் எனக்கு இப்போ டைம் ஆச்சு.
என்னால் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. உன் கோவத்தை தனிய வைக்கிறதுக்காக உட்காந்து உன்னை கொஞ்சிட்டு இருக்க முடியாது. இப்போ நான் போய் ஆகணும். உங்களோட 2-3 ட்ரெஸ்ஸை ஒரு பேக்கில் போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வெளியே போக போகிறீங்க. உங்கள் சிஸ்டர் அங்கவே நிற்கிறா. அப்போ நீங்கள் அவளை டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்ரீ, சொல்லுடி. நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் யார்ட்டையும் சொல்லிடாத. என்கிட்ட நீ என்ன சொன்ன? அதான் நான் சொன்னேனே, அதெல்லாம் எதுவுமே நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. ஏன் இங்கே பாரு, நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அதுதான், அது எதையுமே நீ யார்கிட்டயுமே சொல்லாத. உன்னை அப்பா அம்மா ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அடிச்சு சீவக்கட்டையெல்லாம் இல்லை செருப்பால் அடிச்சா கூட நீ அக்காக்காக எதுவும் சொல்லக்கூடாது, புரியுதா? அக்கா இங்கே பாரு, நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அதுதான்டி, நான் சொன்ன வரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, புரியுதா? அப்படி சொல்லிட்டு நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியே வரீங்க. ஜிமன் காருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கான். ஹாய் சிஸ்டர். அவர் வரலையா? அவன் வருவான், நீங்க ஏறுங்க. நீங்களும் பேசஞ்சர் சீட்ல போய் உட்காந்துக்கிறீங்க. வாங்க கார் எடுங்க, யாராவது வந்துட போறாங்க. ஓகே ஓகே போலாம். சுகா எங்க? அவன் முன்னாடி போய் கல்யாண வேலைலாம் பாத்துக்கிறேன்னு சொன்னான். அதனாலதான் நான் அவங்கள கூப்பிட வந்தேன். ஓகே, இப்போ நம்ம எங்க போறோம்? கோயிலுக்கு தான். எந்த கோயிலுக்கு? அதாங்க அந்த முருகன் கோயில். ஆ, அந்த கோயிலா? சரி ஓகே. நீங்க உங்க ஃபோன் எடுக்கிறீங்க. அப்போ ஜிமன், வயா நீங்க பாருங்க, நல்ல வேலை இப்பவே ஃபோன் எடுத்தீங்க. இங்கவே சிம்மை கழட்டி உடச்சி வீசிடுங்க. ட்ராக் பண்ணிக்கிது கண்டுபிடிக்க போறாங்க. ட்ராக் பண்ணிக்கிது போறாங்க. ஆ, ஆமால. சரி இருங்க, நான் போட்டுடுறேன். ஓகே வயன், சீக்கிரம். அப்படி சொல்லிட்டு ஜிமனும் டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். நீங்க ஃபோன் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வயன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜிமனா, நான் வீசிடுறேன். ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்க. இங்கே கொடுங்க அப்படின்னு அவன் சிம்மை வாங்கி உடச்சி வீசுறான். இதுக்கப்புறம் நம்மளை யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது. ஆமாம் முடியாது. போகலாம், சீக்கிரம் போங்க, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆ சரி, ரொம்ப பறக்காதீங்க. ஜிமனும் உங்களை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். ஜிமனா, சொல்லு வயன். சுகா எங்க? சுகாவா? உனக்கு சுகாவை பார்க்கணுமா என்ன? சுகாவை பார்க்கணுன்னா அதுக்கு நீ தவம் இருக்கணுமே. என்ன சொல்கிற, புரியல. பிகாஸ் சுகா ஒரு வரம்ல, உன் லைஃப்பில் கிடைச்ச வரம். ஸோ நீ வரத்துக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் வயன், தப்பில்லை. ஆனால் எனக்கு இப்போது சுகாவை பார்த்தே ஆகணும். அப்படியா? உனக்கு இப்போது சுகாவை பார்த்தே ஆகணுமா? மயக்கெல்லாம் போட்டு விழுக மாட்டேல்ல? நான் ஏன் மயக்கம் போட்டு விழுகணும்? இல்லை, என் அண்ணன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோஸ் அழகாக இருப்பான், அதான். சுகா எப்பவுமே அழகாக தானே இருக்காரு. இல்லை இப்போ கொஞ்சம் கூடுதல் அழகாக இருப்பாரு. அப்படியா? அப்படிதான். நீ பார்க்கணுன்னா அப்படி டர்ன் பண்ணி பாரு அப்படின்னு ஜிமன் உங்களை திருப்பி விட்டுடுறான். சுகா உங்க பின்னாடி நிற்கிறான். சுகா, என்னாச்சுடி? ஒன்றும் இல்லை. அப்போதான் நீங்கள் சுகாவோட அவுட்ஃபிட்டை நோட் பண்ணுறீங்க. ஏய் என்னது இது, வேஷ்டி ஷர்ட்லாம்? ஆமாம் வயன், இன்னைக்கு நமக்கு கல்யாணம்ல, இதுதான் நம்ம ட்ரெடிஷ்னல். ஸோ அதான் உனக்காக அப்படின்னு அவன் உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். சுகா சொல்லடி, இப்போது நமக்கு கல்யாணம் ஆக போதில்ல? நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் ஹாப்பியாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ல? என்ன நல்லா பார்த்துப்பியா? நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் வயன், இது என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ். நான் எப்பயோ கண்ட கனவு இப்போ நிஜமாகுது என் கண்ணு முன்னாடி. என் தங்கம், என் வைரம் நிற்கிறான். எனக்கும் என் வைரத்துக்கும் இன்னைக்கு கல்யாணம். இதை விட எனக்கு வேறு என்னடா வேணும்? சுகா உங்கள் சீக்ஸை ஹோல்ட் பண்ணி அவங்க ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். என்ன இன்னைக்கு சாருக்கு பாசம் ரொம்ப கூடி போச்சு போல? ஆமாம், பொண்டாட்டி மேலே புருஷனுக்கு பாசம் இல்லாமல் இருக்குமா என்ன? ஆனால் இன்னைக்கு ரொம்ப கூடி போன மாதிரி இருக்கு. உண்மைதான். நீ போயிட்டு சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறியா? ஓகே. ஆனால் நான் எந்த சாரியும் கொண்டு வரலையே சுகா. அதெல்லாம் வாங்கிறதுக்கு தான் வயன் நான் முன்னாடி வந்தேன். இந்தா அப்படின்னு அவன் உங்களுக்கு ஒரு சாரி கொடுக்குறான். ஏய் சூப்பராக இருக்குடா, இது என்னோட ஃபேவரட் கலர். எனக்கு தெரியும், இந்த கலர் ட்ரெஸ்ஸில் நீ எப்போவுமே ஏஞ்சல் மாதிரி இருப்பேன். ஸோ நம்ம வெட்டிங் ட்ரெஸ் இந்த கலரில் தான் இருக்கணும்னு நான் அன்றைக்கே டிசைட் பண்ணிட்டேன். அழகாக இருக்கா? ரொம்ப அழகாக இருக்கு. சரி போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நீங்களும் சாரீலாம் கட்டி அழகாக ரெடியாகி வெளியே வரீங்க. சுகாவோட ஐஸ் உங்கள் மேலே மட்டும்தான் இருக்குது.
அவனால அவன் கண்ணை உங்களை விட்டு நகர்த்தவே முடியல. ச்சே, வேணடா இவ்வளோ அழகா இருக்கா, உண்மையிலேயே நீ கொடுத்து வச்ச வேண்டா. நீங்களும் சுகா கிட்ட போறீங்க. ஹலோ ஹேண்ட்ஸம் சொல்றி. உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கேனான்னு தெரியல, பட் கொஞ்சம் 1% 2% ஆச்சும் மேட்ச் ஆகுதா? நான் ஒன்று சொல்லவா? கடவுள் எனக்குன்னே படைக்கப்பட்டபடி நீ பர்ஃபெக்ட் பேர், பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு அவங்க ஹிப்பை பிடிச்சி அவன் கிட்ட இழுக்கிறான். அப்போ ஜிமன் சுகாவோட ஷோல்டர்லேயே அடிக்கிறான். டேய், இது கோயில்ரா. சும்மாதான் என் ஒய்ஃபை கொஞ்சிறதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சிக்கோ, இப்போ வா. நீங்களும் சுகாவும் சாமி முன்னாடி தான் போய் நிற்கிறீங்க. ஜிமன் தான் சுகா கையில் தாலி கொடுக்குறான். மச்சான், உன் கல்யாணத்துக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுக்குறேன். என் மனசு மாதிரியும் உன் கல்யாணமும் நல்லா இருக்கும்டா. நல்லாடுறா மச்சான், கட்டுறா தாலிய. சுகாவும் தாலி உங்ககிட்ட கொண்டு வரான். அந்த டைம்ல சுகா டேர்ன் பண்ணி பார்க்குறான். அங்கே அவங்க அம்மா நின்றுட்டு இருக்காங்க. சுகாவோட அம்மா வந்த உடனே சுகா உங்களை தான் டேர்ன் பண்ணி பார்க்குறான். இல்லை சுகா, அப்பா அம்மா பெர்மிஷன் இல்லாமல் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? அதான் நான் இங்கே தான் கல்யாணம்லாம் சொல்ல, ஒரு முருகர் கோயிலில் கல்யாணம்னு சொன்னேன். லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டு வந்திருக்க வேண்டியதானே? எனக்கு என்ன பைத்தியமா லொக்கேஷன் ஷேர் பண்ணி விடுறதுக்கு? இப்போ என்னடி பண்ணியிருக்க? யாருக்கு மெசேஜ் பண்ண? ஓ அம்மாவுக்கு தான். என் அம்மாவுக்கு ஏன் பண்ண? என் அம்மா வந்தால் அடிக்கும், அதான். சுகா கோவமா டேர்ன் பண்ணிக்கிறான். என்ன சுகா பண்ணிட்டு இருக்க? அம்மா சொல்லி இது வரைக்கும் நீ மீறினதே இல்லையடா. என்னடா இது? அவங்க சுகாவை இந்த பக்கம் இழுத்து நிற்க வைக்கிறாங்க. அம்மா இங்கே பாருங்க, என்னால் வயன் இல்லாமல் இருக்க முடியாது. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, ப்ளீஸ்மா. என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியாதுமா, ப்ளீஸ் ப்ளீஸ்மா. சுகா, நான் உனக்கு எப்படிடா சொல்லி புரிய வைப்பேன்? இந்த உண்மையை உன்கிட்ட சொல்லாமலே எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ நான் உண்மையை சொல்லனா நீ அடங்க மாட்டல்ல? அம்மா பேச்ச மீறி இந்தளவு வந்துட்டேன்னா நீ கண்டிப்பாக அடங்க மாட்ட. அவன்கிட்ட நான் இப்போ அந்த உண்மையை சொல்லி தான் ஆகணும். உண்மையா? என்னம்மா? ஒரு நாள் நான் உன் அப்பா கோயிலுக்கு போனோம். ஜாலியாக எங்களோட ஹாப்பினஸோட, எங்கள் குழந்தையோட, எங்கள் பொண்ணோட. அவங்க ஐஸ்ல இருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. நான் தான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். நான் கடையில் விலையெல்லாம் வாங்கிட்டு டேர்ன் பண்ணி பார்க்கும்போது என் குழந்தை அங்கே இல்லை. என் பொண்ணு அப்படி காண போயிட்டா திருவிழால. தேடாத இடம் இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு என் குழந்தைய தேடி கண்டுபிடிச்சோம். அப்போ அவளுக்கு 6 வயசு. அவன் என்னை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டதே அம்மான்னு தான். எனக்கு அப்படியே அவளை என்னோட தூக்கிட்டு போயிடணும் அப்படி இருந்துச்சு. ஆனால் அவளோட அம்மா வளர்ப்பு தாய். எனக்கு குழந்தை இல்லை, உங்கள் குழந்தை தான் எனக்கு உயிராக இருக்கா. ப்ளீஸ் அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க, பிரிச்சா நான் செத்துடுவேன் அப்படி சொல்லிட்டு காலில் விழுந்துட்டா. என்னால் என் பொண்ணையும் விட்டுட்டு போக முடியல. அதே சமயம் இன்னொரு பொண்ணோட சாவுக்கு காரணமாக இருக்கவும் மனசு இல்லை. அவள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வீடு எடுத்து அங்கவே தான் தங்கியிருந்தேன். எனக்காக தான் அவங்க வீடே மாற்றாம அங்கவே இருந்தாங்க. வயன் வேற யாரும் இல்லை சுகா, என் பொண்ணு, உன் தங்கச்சி. ஜிமனுக்கு கண்ணு ரெண்டும் வெளியே வந்துடும் போல. ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? சுகா திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். ஆமா ஜிமனா, வயன் சுகாவோட தங்கச்சி. அம்மா அப்படின்ட்டு சொல்லாதீங்க. உங்களுக்கு வயன் பிடிக்கலன்னா பரவாயில்லம்மா, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிக்கும் போது நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம். இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. சத்தியமா நம்ம வேணா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாமா? நீங்கள் அவங்கள பார்த்து அம்மா வயன் அம்மா அப்படின்னு அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. சோ, இவளுக்கு அம்மா பாசம் இப்போ தான் வரணுமா? போச்சு, எல்லாமே போச்சு. அப்போது கல்யாணம் நடக்காதா? வயன் என்னோட ஒய்ஃப் இல்லையா? என்னோட தங்கச்சியா? தங்கச்சி, ஐயோ வாயில் கூட வரமாட்டேந்தே. என்னால் அவன் என்னோட தங்கச்சியா ஒரு செகண்ட் கூட நினச்சி பார்க்க முடியலையே. அவன் என்ன அண்ணான்னு கூப்பிட்டா நான் என்ன ஆவேன் அப்படின்னு சுகா புலம்பிட்டு இருக்கான். நீங்களும் சுகாவை டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க.
உங்க ஐஸ்ல இருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. வயன் இங்க பாரு. அப்படி மட்டும் சொல்லிடாத வயன். அண்ணா, அச்சோ, சொல்லிட்டாளே. போச்சு, சுகா ஹார்ட் உடஞ்சிச்சு 100 மில்லியன். அப்படிலாம் ஜிமன் பின்னாடி இருந்து கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கான். டி ஜிமன், சும்மா இருடா. இங்க பாரு வயன், இதெல்லாம் நீ நம்புறியான்னு? என் அம்மா நம்ம கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக போய் சொல்றாங்க. இல்லண்ணா, உங்க அம்மாவோட வார்த்தையில போய் இல்லண்ணா. இங்க பாருடி, அண்ணா டு மாமா, மாமா டு அண்ணாவா? வயன் ப்ளீஸ், வேண்டாம். அண்ணா மட்டும் சொல்லாத. ஈவன் நான் உன்னோட எக்ஸா கூட இருந்துட்டு போயிடுறேன். என்னால் உன்னோட பிரதரா மட்டும் இருக்க முடியாது. வேண்டாம் வயன், ரொம்ப வலிக்குதுடி. இல்லைண்ணா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சோ, அண்ணா அண்ணா சொல்லி கொல்றாளே. ஜிமனுக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல, அவன் மிக்சடு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். ஜிமினா, என்னை பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா? ஏய் இல்லடா, ஆக்சுவலி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கு புரியல. எனக்கு அப்படி ஐயோ நம்ம மச்சானுக்கு இப்படி ஆயிடுச்சே நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்குடா. ரொம்ப பாவம்டா நீ. போச்சு, எல்லாமே போச்சு. அப்போ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காதா வயன்? அதுதான் அம்மா சொல்றாங்கல்ல அண்ணா, நீங்க என்னோட அண்ணான்னு. ஷோ அண்ணா, அண்ணா 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 அண்ணா. சரி இங்க பாரு, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆ, அண்ணாவோட குழந்தை உனக்கு என்ன முறை? மருமகன். மருமகன். அப்போ உன் வயித்துல இருக்க குழந்தை உனக்கு மருமகனா? சுகா, இப்போ சொல்லு சுகான்னு. மறந்துட்டியான்னு? அம்மா அப்படி சொன்னதுல புத்தி மழுங்கி போச்சு. நம்ம இருந்த சுச்சுவேஷனையே நான் மறந்துட்டேன் சுகா. சொல்லு உன்னை பெத்தவங்க கிட்ட அப்படின்னு சுகாவும் இடுப்புல கை வச்சு திரும்பி நின்னுக்கிறான். பயன் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? அம்மா அது வந்து நான் 3 மந்த் பிரெக்னெண்டா இருக்கேம்மா. என்னது? இந்த விஷயம் இப்பதான் ஜிமின்கும் தெரியுது. அட பாவி, உன்ன போய் நல்லவன் நினைச்சனேடா பொறுக்கி பயல. டே ஜிம்மனா, இது பேசுறதுக்கு இது நேரம் இல்லடா. என்னடா நேரம் இல்ல? என்ன பண்ணி வச்சிருக்க இப்போ? எப்படிரா? ஐயோ, அவ என் தங்கச்சி இல்ல, உன் தங்கச்சி. உன் தங்கச்சியை நீ எப்படிரா கல்யாணம் பண்ணுவ? சோ, இப்படி ஒரு சுச்சுவேஷன், காலகட்ட நிலை யாருக்குமே வரக்கூடாது. பட் உனக்கு வந்துச்சு. என்னடா பண்றது? இந்த அளவு கொடுமை யார் லைஃப்லயும் நடக்காது. ஐ திங்க் கடவுள் உனக்கு மட்டும் ப்ராப்ளத்தை டிசைனா கிரியேட் பண்ணி அனுப்புறாருன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி, அதேதான் மச்சான். ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனையா குட்டியா ஜிமின்ன்ற பேர்ல அனுப்புனாரு. அதுக்கப்புறம் லைனா அனுப்பிக்கிட்டே இருக்காரு. என்ன? ஆ, சும்மாரு. அப்போ அந்த இடத்துக்கு சுகாவோட அப்பா ஓடி வராரு. ஏய், என்ன கல்யாணத்தை நிறுத்திட்டியா? ஆமாங்க. எப்படி நம்ம பொண்ணை நம்ம பையன் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சோ, அவன் ஒன்றும் நம்ம பையன் இல்லை. இங்க பாருமா, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னங்க சொல்றீங்க? அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி. இல்ல, நீ நிறுத்து. சுகா, நீ தாலி கட்டு. சுகா, நீ வயனுக்கு தாலி கட்டு. அப்பா என்ன தாலியை கட்டுறா? சுகா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உங்க கழுத்துல வந்து தாலியை கட்டுறா. என்னம்மா பண்றீங்க? நீ வேற அண்ணா அண்ணான்னு சொல்லாதடி, கொன்றுவ. ம், என்னையும் நீ மன்னிக்கணும்டி. என்னங்க நீங்க என்ன அப்படி பண்ணீங்க? சுகா நம்ம பையன் இல்ல. இது நான் உன்கிட்ட சொல்லவே வேண்டான்னு இருந்தேன். பட் இது இப்ப சொல்லவே இல்லைன்னா இவங்க கல்யாணம் நடக்கவே நடக்காது. அதனால சொல்றேன். உனக்கு குழந்தை பிறந்துச்சுல்ல, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் குழந்தை. நம்ம சுகா. சுகா இல்ல, ஒரு பையன். அன்னைக்கு அந்த குழந்தை குறை மாசத்துலயே பிறந்துட்டதுனால இன்குபேட்டர்ல வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போனாங்க. நான் அவங்க பின்னாடியே போனேன். போன இடத்துல நானும் குழந்தையெல்லாம் பார்த்துட்டு வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன். நம்மளும் குழந்தையெல்லாம் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டோம். ஆனா ஒரு 30 நாளுக்கு அப்புறம் தான் தெரியும், நம்ம தூக்கிட்டு வந்தது நம்ம குழந்தையே இல்ல, இது வேற யாரோ குழந்தை மாறி போச்சு. ஆனா நீ குழந்தையோட நல்லா அட்டாச் ஆயிட்ட. எனக்கும் அவனை கொடுக்க இஷ்டம் இல்லை, அதான் நான் விட்டுட்டேன். ஆனா நம்ம பையனையும் அப்படியே விட முடியுமா? ஸோ நான்
நம்ம பையனை தினமும் மானிட்டர் பண்ணுறதுக்காகவே இந்த ஊருக்கு வந்தேன். அதனால தான் இந்த ஊருக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். நம்ம வளர்ப்பு பையனை ஃப்ரெண்டாக்கி விட்டேன். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், நம்ம பையன் வேற யாரும் இல்லை, ஜிமின் தான். அப்பா, ஜிமினா, அட தகப்பா, என்னை மன்னிச்சிடுறா. என்ன மன்னிப்பு? நீ பண்ணதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடா தகப்பா. நீ என்ன தகப்பா தகப்பான்னு கூப்பிடும்போதே எனக்கு மன்னிச்சிட்ட மாதிரி தாண்டா இருக்கு அப்படின்னு அவர் ஓடி போய் ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குற சுகாக்கு, கடவுளே, ட்விஸ்டட் மூவிஸ்னு நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் மொத்த கதையும் என் வாழ்க்கையில் தாண்டா ஓட்டுறீங்க. ஓகே, இது வந்து நான் ஃபன்னாக தான் எழுதினேன், அப்படியே முடிக்கணும்னு தான் நான் இப்படி பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எங்கெங்கேயோ சுற்றி எங்கெங்கேயோ வந்து கடைசியில் உங்களுக்கு ஹாப்பி என்டிங் கொடுத்துட்டேன்ல. அதான் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீக் இட்ஸ் மீன் கம்மிங் சண்டே நான் லைவ் வரேன். இது நான் கம்யூனிட்டிலேயே போட்டேன். இந்த டைம் லைவ் வந்து நம்ம போன தடவை எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி க்ரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தேன் ஒரு லைவில். ஸோ இந்த மாதிரி நம்ம சும்மா லைவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, இதெல்லாம் இல்லாமல் நம்ம புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் நிறைய ஐடியா யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஐடியா தான் இது. உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கொஷின் கேட்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாச்சும் ரெக்வெஸ்ட், உங்களோட பயாஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டோரி இருக்கலாம், இந்த மாதிரி போடலாம் அப்படி சொல்லிட்டு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த லைவ்ல நான் மட்டும் இல்லை, அட்மின் 2வும் வருவாங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டஸ்கீரோஸ். டாட்டா, பாய் பாய்.